Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம daily use sentences தான் பார்க்க போறோம். Especially for the beginnersக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். So வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. It will be useful for you. நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. So daily use sentencesல first one, பால் திரிந்து விட்டது. அதை எப்படி சொல்லலாம்? The milk has turned sour. அப்படின்னா பால் கெட்டு போச்சு, பால் திரிந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் the milk has turned sour. Next one, நாங்கள் நேரத்திற்கு முன்பாகவே அங்கு சேர்ந்து விடுவோம். டைமுக்கு முன்னாடியே நாங்க அங்க போயிடுவோம்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? We will reach there before time. We will reach there before time. டைமுக்கு முன்னாடியே நாங்க அங்க போயிடுவோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ பேச்சை மாற்றக்கூடாது. அப்படின்னா நீங்கள் பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. அப்போ ஒன்று சொன்னீங்க, இப்போ ஒன்று சொன்னீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் நீங்கள் பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஷுட் நாட் கோ பேக் ஆன் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் பேச்சை மாற்றி பேசாதீங்கன்னு அர்த்தம். யூ ஷுட் நாட் கோ பேக் ஆன் யுவர் வேர்ட்ஸ். இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, யூ ஷுட் கீப் யுவர் வேர்ட். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை கரெக்டாக இருக்கணும். பேச்சை மாற்றி மாற்றி பேசாதீங்கன்னு அர்த்தம். யூ ஷுட் கீப் யுவர் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், அவன் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான். அதை எப்படி சொல்லலாம்? He behaved very rudely. அவர் ரூடா நடந்துட்டான்னு சொல்வீங்க இல்லையா? அதான் he behaved very rudely. நெக்ஸ்ட் ஒன், நான் சிறிது நேரத்தில் தயாராகி விடுவேன். இது எப்படி சொல்லலாம்? I will be ready in a moment. நான் சிறிது நேரத்திலே, கொஞ்ச நேரத்திலே ரெடி ஆயிடுவேன்னு சொல்வீங்க. அதுக்கு தான் இப்படி சொல்லணும். I will be ready in a moment. நெக்ஸ்ட் ஒன், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். I am terribly tired. Terriblyனா ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். I am terribly tired. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் தூங்கி விழுகிறீர்கள். அதை எப்படி சொல்லலாம்? You are dozing. Dozingனா ரொம்ப தூங்கி தூங்கி விழுறீங்கன்னு அர்த்தம். You are dozing. நெக்ஸ்ட் ஒன், நான் திரும்பி வரும் வரை இங்கே காத்துரு. நீ இங்கே வெயிட் பண்ணு எனக்காகன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் wait here until I am back. நான் திரும்ப வர வரைக்கும் நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். wait here until I am back. நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுது வியாபாரம் மிகவும் மந்தமாக இருக்கிறது. There is a slump in business these days. பிஸ்னஸ் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட்டே இல்லைன்னு சொல்வீங்களே, அதான் there is a slump in business these days. நெக்ஸ்ட் ஒன், கடனில் வாங்க வேண்டாம். அப்படின்னா டோன்ட் பை ஆன் கிரெடிட். கிரெடிட் கார்டில் வாங்காதீங்க, கடனில் எல்லா திங்ஸையும் வாங்காதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் டோன்ட் பை ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வியர்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுதுன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் you are perspiring. எப்படி சொல்லணும் அது? perspiring. You are perspiring. Next one, அவர் வயதானவராக தெரிகிறார். He looks aged. அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு aged personா இருக்கிறாரு, ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்வீங்களே, அதான் he looks aged. நெக்ஸ்ட் ஒன், அவன் எல்லாம் தெரிந்தது போல் நடிப்பான். அப்படின்னா he pretends to know everything. அவன் எல்லாம் தெரிஞ்சவன் போல நடிப்பான்னு சொல்வீங்க இல்லையா? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அவன் நடிச்சுட்டு இருப்பான்னு சொல்வீங்க. he pretends to know everything. pretendingனா acting அர்த்தம். he pretends to know everything. நெக்ஸ்ட் ஒன், அவள் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பாள். she always keeps on talking. அவள் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்பா, தொண பேசிட்டே இருப்பான்னு சொல்வீங்கல்ல, அதான் she always keeps on talking. Next one, எவரிடமும் எதையும் கேட்காதே. Don't ask anything from anybody. யார்கிட்டயும் எதையும் கேட்றாதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதான் don't ask anything from anybody. Next one, இன்னும் சிறிது நேரம் தங்குங்கள். Please stay a little more. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே ஸ்டே பண்ணிட்டு போங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா ரிலேட்டிவ்ஸ்டே சொல்வீங்க இல்லையா? அதான் please stay a little more. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இதுவே போதும். திஸ் இஸ் சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட்னா போதும், இனஃப்னு அர்த்தம். திஸ் இஸ் சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் ஒன், இந்த துணி நன்றாக உழைக்கும் போல் தெரிகிறது. அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ஒரு ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரக்குள்ள அந்த மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நிறைய நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியுமான்ட்டு யோசிப்போம் இல்லையா? அதுதான் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் கிளாத் அப்பியர்ஸ் டியூரபிள். இந்த கிளாத் பார்க்கறதுக்கு நல்லா உழைக்கும் போல இருக்குன்னு சொல்வீங்க. அதான் திஸ் கிளாத் அப்பியர்ஸ் டியூரபிள். டியூரபிள்னா கொஞ்சம் நிறைய நாளுக்கு அந்த கிளாத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டான். அவன் எல்லா சாமானையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? He left his house with bag and baggage.
பேக் அண்ட் பேக்கேஜ்னாலே இது ஒரு இடியம். அதை வந்து மூட்டை முடிச்சியோடன் நம்ம வந்து அதுக்கு தமிழ் அர்த்தம். பேக் அண்ட் பேக்கேஜ்னா மூட்டை முடிச்சியோடன் அர்த்தம். He left his house with bag and baggage. அவன் வந்து வீட்டை விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் தலைமறைவாகி விட்டான். He absconded. Abscondedனா தலைமறைவாகி விட்டான்னு அர்த்தம். Absconded. He absconded. சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். Stop making such a noise. ரொம்ப சத்தம் போடுறதை நிறுத்துங்க அர்த்தம். சத்தம் போடுவதை நிறுத்துங்கள். Stop making such a noise. நெக்ஸ்ட் ஒன், மிகவும் குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம். ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். Don't be so childish. ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதன்னு அர்த்தம். Don't be so childish. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுங்கள். அது எப்படி சொல்லலாம்? Get me a glass of water. எனக்கு வந்து ஒரு glass of water கிடைக்குமா, ஒரு டம்ளர் தண்ணீர் கிடைக்குமான்னு அர்த்தம். Get me a glass of water. நெக்ஸ்ட் ஒன், நான் கடன் பட்டுள்ளேன். எனக்கு நிறைய கடன் இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? I am under debt. நான் வந்து கடன்ல இருக்கன்றதுக்கு இது அர்த்தம். I am under debt. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள்? வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? வாட் இஸ் யுவர் ஜாப்? வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வழி தவறிவிட்டோம். அது எப்படி சொல்லலாம்? We have lost our way. அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, பட் அந்த இடத்துக்கு போகாமல் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு அதோட வழி தெரியல, தெரியாமல் வேற ஒரு வழிக்கு போயிட்டீங்க. அதுக்கு தான் இப்படி சொல்லணும். We have lost our way. நாங்கள் வழி தவறிவிட்டோம், நாங்கள் வேற வழியில் போயிட்டோம்னு சொல்றீங்க. We have lost our way. நெக்ஸ்ட் ஒன், இனி அப்படி செய்யாதே. Let this not happen in future. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இதே தப்பு வந்து திருப்பி செய்யாதன்னு சொல்வீங்க இல்லையா, அதான். இனி அப்படி செய்யாதே. Let this not happen in future. நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே காத்திருக்கலாமா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? Shall I wait here? நான் இங்கே வெயிட் பண்ணலாமான்னு அர்த்தம். Shall I wait here? நெக்ஸ்ட் ஒன், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். அது எப்படி சொல்லலாம்? I thought you would not come. இல்லை I thought you wouldn't come. You wouldn't சொல்லலாம், you would notனு சொல்லலாம். I thought you would not come. நீ வரமாட்டேன்னு நினைச்சேன்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற பிகினர்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel. Keep supporting me. Thank you friends.